அந்த ஹீரோ வந்திருக்கானுப்பா. காசிக்கு போனா கர்மம் எல்லாம் தீர்ந்துடும் சொல்லுவாங்க. அந்த காசியோட பேர இந்த படத்துல வச்சிருக்காங்களா? ஃபயர் அப்படின்ற படத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்து சொல்லியிருக்காங்க. ஹலோ டாக்டர், டாக்டர், பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பாப்பீங்களா, எய்ட்ஸ் இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்க இந்த ஃபயர் இன்னைக்கு சமுதாயத்துல என்னென்ன சீரழிவுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க செக்ஸ் கல்வி, அதை பத்தி சொல்லி தருவாங்க. இந்தியா தமிழ்நாட்டுல கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்துல பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல தம்பி கிட்ட கேட்ட தம்பி, இந்த படத்துல உங்களை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு. சார் நான் வாழல, டைரக்டர் சொல்லி அதனால வாழ்ந்தேன் அப்படின்னு. இதே டைரக்டர் மாடியில இருந்து குதி அப்படின்னா குடிச்சிருவீங்களா, விஷத்தை குடி அப்படின்னா குடிச்சிருவீங்களா? டைரக்டர் தேன் பாட்டில கொடுத்து தேனை நக்கல் சொன்னாங்க, குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் அந்த சார், இந்த படப்பாவில இந்த சார் இந்த மாதிரி உண்மையிலே சொல்ற மாதிரி நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்துல இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழாவட்டியா இருக்காரு, ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சில இடத்துல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தினி, சாந்தினி சூப்பர். நீங்களா அந்த அழுகிற சீன், சென்டிமெண்ட் சீன்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தாத்தா நடிச்சிருக்காரு, அவர் பேர் தெரியல, ஜீவாவா, அவரும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. எங்கடா எப்படிப்பா 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 அவங்கள போடுவா போடுவா போகுறா. கடைசி வரைக்கும் இந்த தம்பி படத்துல எல்லா பெண்களையும் சீரழிக்கிறானே தவிர யாருமே கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். இந்த ஃபயர் படத்தை பாருங்க, சமூகத்திற்கான